ஈவன் இஃப் த லவ் டிஸப்பியர்ஸ் டு நைட் அப்படின்னு ஒரு சூப்பரான லவ் மூவி. இதோட ஒன்லைன் சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை. பட் ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கையில கர்ச்சிப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியில நம்மளை ரொம்பவே அழுக வச்சிருவாங்க. இது ஒரு செமையான ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். காதல்ங்கிறது அழகான முடிவோ அழுகையான முடிவு, அது நம்ம மனசுல எவ்வளவு தூரம் நிக்குதுங்கிறதுல தான் அவங்களோட காதலே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாண்டி வாய்ஸ் ஓவர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. தூங்கி எந்திரிக்கும் போதுலேயே ரூமை சுற்றி பார்த்தா நிறைய சார்ட்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. எனக்கு நேற்று நடந்த எல்லாமே மறந்து போயிடும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ போய் சிஸ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி தான் சார்ட்ஸ்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போயிருமாமா. நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட அவளுக்கு மறந்துடும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பா. இவ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். கீழே இறங்கி வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. வாமா சாப்பிடுன்னு சொல்லி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. பஸ்ல ஏறி போனா ஹெட்செட் மாட்டிட்டு இங்க ஒரு பையன் இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவளே ஆல்ரெடி நிறைய குழப்பத்துல இருக்கா. திடீர்னு பஸ் அப்படி சடன் பிரேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு 4-5 பசங்க ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா கொரியன் மூவிலயும் அந்த மாதிரி சடன் பிரேக் போட்டா ஹீரோ போய் அப்படியே கேட்ச் பண்ணுவாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அவளோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சாரி, நீ கீழே விழுந்து வந்தா பிடிச்சேன்னு சொல்லி அவன் ஆனா எதுவுமே சொல்லல. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அங்க இருந்து அப்படியே ஸ்கூலுக்குள்ள வரான். அவன் ஃப்ரெண்டு தோன்ஷிக்கான். அவன் உட்காந்துருக்கான் பெஞ்ச்ல, குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே அப்பாவி. யாரா இதை போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோ வராரு. ஆல்ரெடி ரோட்ல பிரச்சனை பண்ணானுங்களா அந்த பசங்க தான் இங்க உட்காந்துருக்காங்க. ஏன்டா அவனை போட்டு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இனிமே உனக்கும் பிரச்சனை கொடுக்குறோம், நீ போய் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னா, நான் எதுக்குடா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா இவனுக்கு சும்மா விடுற மாதிரி தெரியல. கிரவுண்ட்ல இருக்கும் போதுல அவளுக்கே தெரியாம நம்ம ஹீரோ அவளை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க சொன்னதுனால நம்ம ஏன் இப்படி பண்றோம்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பயும் அவனுக்கு சும்மா விடுற மாதிரி இல்ல, போனுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து இப்ப போய் நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, இப்ப என்னடா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவகிட்ட போயிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டா ஒரு பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுங்க எல்லாம் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. இவ வேணான்னு சொல்லுவான்னு சொல்லிதான் ஹீரோ நினைச்சிருந்திருப்பான். பட் ஆனா இவ சரின்னு சொல்லிட்டா டக்குன்னு. அவ சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இவ அப்படி சொல்லிட்டு போறா, ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கான். இந்த கிண்டல் பண்ண பசங்க எல்லாம் வேற ஷாக்ல இருக்கானுங்க, எப்படி அவ சொன்னா அப்படின்ட்டு. அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் இவங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கிளாஸும் முடியுது, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கிளாஸ்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவளே அவன் கிளாஸ்க்கு வந்து உன்னோட போனை கொடுன்னு சொல்லி இவன் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணிக்கிறான். இவளுக்கு தான் மறந்துரும்ல, அதனால அவளுக்கே மெசேஜ் பண்ணிக்கிறா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு கிம், அவன் வந்து 11B படிக்கிறான், அவன் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு. என்னது நான் தான் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா, ஆமா நீ தானே பாய் ஃப்ரெண்ட், எனக்கு நீ தானே ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்பயும் நம்ம ஹீரோக்கு அந்த ஷாக்ல இருந்து வெளியவே வரல. ஹீரோ வந்து உண்மையை சொல்லிடுறான். என் ஃப்ரெண்டை வந்து கலாய்ச்சாங்க, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அதை விட்டுறேன்னு சொன்னானுங்க, அதுக்காண்டி தான் பண்ணேன்னு சொன்னா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன் உனக்கு என்னை டேட்டிங் பண்ண பிடிக்கலையா அப்படின்னு அவ கேட்குறா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு ஓகேவான்னு கேட்டா ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. உண்மையா லவ் பண்ணக்கூடாது, 2 பேரும் அதிக நேரம் பேசக்கூடாது, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்றா. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்ல, இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவசரத்தில் அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோ என்னடா இவ வித்தியாசமா இருக்காளே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போது 2 பேரும் பேசிட்டே வராங்க. இவ தான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. அவனும் ஒவ்வொரு இதுக்கா பதில் சொல்றான். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பாக்குறான், இவ எதுக்குடா எல்லாத்தையும் வந்து போன்ல டைப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அவனால அதை கேட்க முடியல. அப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு, அவ ஏறிட்டா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி அங்கேயும் அவ விடாம பேசிட்டே வரா. அப்புறம் இவன் அவனுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு இப்படியே அவங்க 2 பேரும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு போனா ஹீரோவோட அப்பா வராரு. நைட் ஆயிருது. அப்புறம் அவனும் தூங்க போறான். பார்த்தா ஒரே ஒரு போட்டோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. இவ ரொம்பவே வித்தியாசமா இருக்காளே, இவளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி ஹீரோக்கு. அப்புறம் காலைல பஸ்ல வரான். அவ வருவான்னு பார்த்தா அவ வரவே இல்லை. இவன் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறான். கேனின்ல பார்த்தா கூட கண்டுக்காம போயிட்டா. அவ கூட ஒரு ஃப்ரெண்டு சூசின்னு இருக்கா. அவ வந்து ஹீரோ கிட்ட வழி மறைச்சு பேசுறா. நீ வந்து ஹீரோயினைய டேட் பண்றதை விட்டுறா, அவ ரொம்பவே வித்தியாசமான பொண்ணு அப்படின்னு சொன்னா. எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொன்னா. சரி போன் நம்பரை கொடுன்னு சொல்லி அவளும் போன் நம்பரை வாங்கிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து ஸ்கூல் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கூட்டிட்டு எங்கேயோ போறா. எங்கன்னு பார்த்தா அவங்க ஊர்ல அந்த டாய்ஸ் எடுக்கிற மாதிரி கேம் இருக்குல்ல, அங்க போய் 2 பேரும் ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் அவனால சாப்பிட முடியாத ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவங்க 2 பேரும் அவங்க டைம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் மறுநாள் ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவசரத்துல அவ ஃப்ரெண்டு கூட கிளம்பி போயிட்டா. இவன் என்னடா பண்றா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற நின்றுட்டு இருக்கான்.
இதே மாதிரி அவங்க ஸ்கூல் முடிஞ்சு போய் அந்த கரோக்கி பாடுறது அப்படி இப்படின்னு அவங்க லவ் அப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் ஸ்கூல்ல பார்த்தா அந்த சேட்டை பண்ற பசங்களாம் அவங்க கூட்டத்துல இருக்க ஒரு பையனே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறாரு. ஹீரோவே அடிக்க வந்தா கரெக்டா ஹீரோயினி கிளாஸ் ரூம்குள்ள இருந்துட்டு ஐயோ டீச்சர் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவங்க அந்த வீடியோ எடுத்து வைக்க அந்த பசங்களாம் அங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்க. இவ கியூட்டா ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறா. வீடியோ எடுத்தாச்சு இனிமே பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்பவே ரசிக்கிறான் அவளை. அப்புறம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சலி போல, அதனால ரொம்பவே சோகமா அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நீங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுங்க, இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, நீங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அவங்க அப்பா கிட்ட. இது எல்லாத்தையும் அவர் வேற கேட்டுட்டே இருக்காரு, ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு வரான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாமா, அவன் பக்கத்துல உட்காந்துருக்க பையன் தான் போல. நேற்று அடி வாங்கின பையன் இனிமே நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இனிமே இவனே நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். நீ அவளை லவ் பண்றீங்களா, அப்புறம் ஏன்டா இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க கேட்டா அவ தான் சொல்லியிருக்கா ஸ்கூல்ல நம்ம வந்து அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் பண்றது சொல்லிட்டு அவனை வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை. 2 பேரும் லைப்ரரியில மீட் பண்ணி இருக்கும் போதுல ஹீரோ தான் கேக்குறான் என் கூட ஒரு டேட்டிங் வரியா அப்படின்னு கேட்டு 2 பேரும் சேர்ந்து வெளியே டேட்டிங் போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவளுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு கேக்குறா. இல்ல எங்க அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, எனக்கு வந்து இதை யார்கிட்டயும் சொல்லிக்கணும்னு தோணல, பட் ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, உன்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு கேட்டா கண்டிப்பா நீ பண்ணலாம் அப்படின்னு. டேட்டிங் போன இடத்துல 2 பேரும் பேசி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்புறாங்க. நேரம் மழை பெய்யுது. பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் மேலே சாஞ்சு அவள் தூங்குறான். இவன் அதை ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு அவன் எந்திரிச்சு நீ யாரு, நீ ஏன் பக்கத்துல இருக்க, நான் ஏன் இந்த பஸ்ல இருக்கேன் அப்படின்னு புரியாத மாதிரி பேசுவேன். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு பஸ்ஸை நிறுத்தி அங்கிருந்து கீழே இறங்கிட்டா. உனக்கு என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்றோம்லன்னு சொன்னா அவள் பயந்து போய் வேற ஒரு பஸ்ல ஏறி அங்கிருந்து போயிட்டா. இவன் பின்னாடியே ஓடுறான். ஆனா அந்த பஸ்ல போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவ தான் சொல்றா நீ உன்னோட போன்ல இருக்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாருன்னு சொன்னா. இது வரைக்கும் ஹீரோவை எங்க பார்த்தா, எப்படி லவ் பண்ணா, அவங்க எப்படிலாம் ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கறத டே பை டேயா எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போதுல டக்குன்னு இந்த இடத்துல ஹீரோயினி வந்து இப்ப நிக்கிறா. இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவ சொல்றா என்னை மன்னிச்சிரு, உன் பேர் கிம் தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னு சொல்றான். நான் வந்து உன்னை மறந்துட்டேன், ஏன்னா எனக்கு அம்னீஷியா இருக்கு அப்படின்னு அதை கஷ்டப்பட்டு அதை பத்தி பேச வரா. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அப்பதான் ஹீரோயினி ஒரு விஷயத்த சொல்றா, நான் தான் சுயநலமா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் உன்னை வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா. ஹீரோ டக்குன்னு அப்ப டெய்லி ஏமாறுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, உன் கூட இருக்கும் போல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படியே போகலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாவே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லையா. அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஹீரோ வந்து ஷூஷீட்டை பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ரெசார்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நேற்று நைட்டு கால் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு எல்லாமே சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லையும். இதெல்லாம் நான் அவளுக்காக தான் பண்ணேன், சரி ஓகே, இதை பத்தி வெளியே வேற யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றான். ஆமா வெளியே இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொன்னா. நீ மட்டும் பெரிய நல்லவனா அப்படின்னு சொல்லி இவ கேட்கையும், நான் நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவளை சந்தோஷமா பாத்துக்கணும், அவ டைரி ஃபுல்லா சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நேத்து நடந்த எதையுமே அவளை வந்து டைரியில எழுத வேணான்னு சொல்லிரு, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னு கேட்டா எனக்கே பயமா இருக்கு, எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா. ரொம்பவே அழகா இருப்பாளாடா அப்படின்னு அவங்க அப்பா வேற கம்பெனி கொடுத்து பேசுறாரு. சரி ஓகே, இந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு காசு தேவைப்படும்னு சொல்லி காசை வேற கொடுக்குறாரு. நல்ல அப்பாவா இருக்காருல்ல அவரு. உடனே அவங்க 2 பேரும் ஜாலியா அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணை இன்ட்ரோ பண்ணி வைடான்னு சொன்னா இவனும் சரின்னு சொல்றான். அப்புறம் லாஸ்ட் நாள் ஸ்கூல் போல எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரையே இவன் வந்து பாக்குறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கா. நான் அவனை தனியா பாக்கணும்னு சொன்னா என்ன ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா இவன் பக்கத்துலயும் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டும் பக்கத்துலயே நிக்கிறான். சரி ஓகே, நம்ம 4 பேர் தான் எங்கேயாவது போய் ஆகணும் அப்படின்னு சொன்னா. ஹீரோ கேக்குறான், உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டா. எனக்கு பெண் குயின் பாக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் 2 பேர் மேலையும் கையை போட்டுட்டு அப்படியா போலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இவனுக்கு அப்படியே ரொம்பவே பொசஸ் ஆகுது. எதுக்குடா அவன் மேல கை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு அக்வாரியம் போறாங்க போல பெண் குயின் பாக்குறதுக்கு. அங்க போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க, இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க, நல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சரி பெண் குயினை பாக்கலாம்னு சொல்லி போனா பெண் குயின் ரொம்பவே டயர்டா இருக்குன்னு ஒட்டி வேற போட்டிருக்காங்க. அங்க எந்த ஒரு பெண் குயினுமே இல்ல. அதனால ஹீரோ ரொம்பவே சோகமாயிடுறான். பரவாயில்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கடலுக்கு வராங்க. அங்கேயும் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே அவளை ரசிச்சு பாக்குறான், அவளும் பாக்குறான். 2 பேரும் ரொம்பவே டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இப்ப. அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமா அதை எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே
அப்படியே டைரியில எழுதி வச்சுக்கிறா. அப்புறம் மறுநாள் இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பெண் குயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவ அதை பார்த்து சிரிக்கையுமே ஹீரோக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆகி நான் இதுக்கு தான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு ஒன்னா இவ வா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து அங்க ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு சுஷி மேல ஒரு கண்ணு போல அவனும் அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். அப்புறம் மறுநாள் அவங்க அப்பா கடையில தான் இவங்க எல்லாரும் உட்காந்து இருக்காங்க. அவங்க அப்பா தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப வந்து நம்ம சுஷிக்கு அவங்க அப்பாவோட பெரிய ஃபேனாமா, அவர் ஒரு பெரிய போட்டோகிராஃபர். அவர் ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்றா காதுல. இவன் தான் இவங்க உனக்கு பெரிய ஃபேனு, இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது, ஏன் கொஞ்ச நாளா நீங்க வந்து போஸ்ட் எதுவும் போடுறது இல்லைன்னு கேட்டா கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே கொஞ்சம் ஷையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் அவளுக்கு சந்தோஷமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா சொல்றாரு அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருந்தாடா அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வீட்டுல பார்த்தா அவ தூங்காம நடமாடிட்டு இருக்கதா அவங்க அம்மா பாக்குறாங்க. அப்புறம் மறுநாள் ஸ்கூல்ல ஷூஷி வந்து சொல்றா ஹீரோ கிட்ட அவ வர வர தூங்குறதுக்கே ரொம்ப பயப்படுறாளானா. எதுக்கு பயப்படுறா? நான் தான் அவனால டெய்லி சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு சொன்னா அதுதான் அவளுக்கு இருக்கிற பயமே, இதெல்லாம் மறந்துருவோம்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே பயப்படுறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. வர வர அவ சரியாவே தூங்குறது கிடையாது, கிளாஸை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஷூஷியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஹீரோ வந்து இந்த பக்கம் நிறைய புக்ஸ் படிச்சு அந்த மெமரி பவரை எப்படி வந்து அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். சாரி ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன், எக்ஸாம் முடிஞ்சிச்சு போல. இப்ப சம்மர் ஹாலிடே. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு 2 பேரும் கிஃப்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிற பையன் பொண்ணை வந்து ஆர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை 2 பேரும் மாத்திக்கிறாங்க. அப்ப இந்த பொம்மை ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் 8th படிக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எதுவுமே மறக்காது, இது வந்து உன் பிரெயின் சம்பந்தப்பட்ட மெமரி கிடையாது, இது பாடி சம்பந்தப்பட்ட மெமரி, இதை நான் வந்து ஆன்லைன்ல படிச்சேன், கண்டிப்பா உன்னால வந்து மறுபடியும் ஆர்ட் பண்ண முடியும், ஏன்னா உன்னால சைக்கிள் ஓட்டுறதை நீ மறக்கல, அதே மாதிரிதான் இதுவும், வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவளும் வீட்டுக்கு போய் இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி புக் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமும் 2 பேரும் நிறைய இடத்துக்கு போய் நிறைய மெமரிஸை கிரியேட் பண்றாங்க. அவ வந்து ட்ரை பண்றா, அவளோட மெமரிஸை அப்படியே வச்சுக்கிறதுக்குலாம் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் அங்க அந்த வான வெடிக்கையெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. சரி எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் அவனை கூட்டிட்டு போயிடுறா. இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு கப்பல் மாதிரி இருக்கு, அதுல ஏறி அந்த வான வெடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அழுக ஆரம்பிச்சிட்டா. உடனே ஹீரோ சொல்றாரு உன்னோட எந்த ஒரு ஞாபகங்களும் மறைய போறது கிடையாது, ஆனா என்ன பத்தி, அதனால நீ அதை பத்தி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க லவ் இப்பதான் 2 பேரும் கன்வே பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவ பெட்ல இருந்து எந்திரிச்சு எப்பயும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. பட் ஆனா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, ஹீரோ ஸ்கூல்லே இல்ல. அவன் எங்க போனாங்கிறதே இப்ப நமக்கு தெரியவே இல்ல. ஆனா இவன் என்ன சொல்றான்னா நம்ம வானவேடிக்கைக்கு போனோம், இங்க போனோம், அங்க போனோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி இவங்க 2 பேத்து கூடயே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சூஷி மட்டும் எதையோ பத்தி யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸ்கூல்லாம் முடிச்சிட்டாங்க போல. அப்புறம் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சூஷியும் ஹீரோயினையும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுல அவன் நான் இப்போ ஆர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் எடுத்து காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோவை தான் வரைஞ்சி வச்சிருக்கா. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவன் மாதிரி தர்றான், பட் ஆனால் இதுவரை இவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டையும். அப்பதான் நம்மளோட சூஷி வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் லாஸ்டா ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ஹார்ட்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கான், அதனால சீக்கிரமாவே அவன் செத்து போயிடுவானா. இப்ப இருக்கிற நிலைமை ரொம்பவே மோசமாகுது, அவளுக்கு டெய்லி நான் வந்து சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், பட் ஆனால் இன்னும் எனக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்குன்னு தெரியாது, நான் எவ்வளோ சீக்கிரமாக செத்து போவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் நமக்கே பெரிய ஷாக் தான். என்னடா ஹீரோயினிக்கு மறதி இருக்குன்னு பார்த்தா ஹீரோக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை வச்சிருக்கீங்க, இப்படி ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீலிங் கொண்டு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு தான் இருந்துச்சு எனக்கு, அதனால நீ அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கோ சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான். அதை தான் யோசிச்சு பார்க்குறா. அதுலேருந்து தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எப்பயும் போல ஹீரோயினி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, பட் ஆனால் ஹீரோ வரவே இல்லை. திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, என்னன்னு பார்த்தா ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவளால் நம்பவே முடியாம அந்த ஃபியூனரல் பண்ற இடத்துக்கு வந்தா. எல்லாரும் அப்படியே ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அதை இவ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டா. அப்புறம் ஃப்ரெண்டு தான் வந்து கேட்குறா, என்ன நீ நார்மலா இருக்கியா அப்படின்னு கேட்டா ஓகே அப்படின்றா. ஹீரோ பேசும்போது முடிவா ஒன்று சொல்லியிருந்திருப்பான், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அவளோட டைரியில இருந்து என்னை பத்தின எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை தான் இப்ப வந்து சூஷி பண்ணிட்டு இருக்கா. பத்தின எல்லா நினைவுகளையுமே
எல்லாத்தையுமே வந்து ஷூ ஒவ்வொன்னா அழிக்கிறா. ஆனா இவங்க 2 பேரால மறக்க முடியல. அவங்க வீட்டுக்கு போய் அவன் இருந்ததை நினைச்சு அழுதுட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயினி தூங்கி எந்திரிச்சிட்டு கீழே வந்தா அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் நைட்டு சீக்கிரமாவே தூங்கிட்டேன்னு சொல்றா. என்னடா இவளுக்கு நேத்து நடந்தது ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போனா அவங்க சொல்றாங்க, இப்போ உன்னோட சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு வர்ற, நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா இன்னமும் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதை ஆழமா யோசிச்சு பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன சொல்றானா ஹீரோயினி, நான் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்த மாதிரி, அது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி தெரியுது, ஆனா எதை மறந்தேங்கிறத என்னால ஞாபகப்படுத்த முடியலன்னு சொன்னா இப்பவே ஒரு பயம் ஏற்படுது சூஷிக்கு. சரின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே ரூமுக்கு வந்தா மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கானா, ஹீரோவை நிறைய வரைஞ்சு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு இதுக்கு மேல ஃப்ரெண்டால மறைக்க முடியாதுன்னு தோணிருச்சு. அந்த எடுத்து வச்ச எல்லாத்தையும் எரிச்சிருக்க மாட்டா, அவ ஓரமா வச்சிருந்திருக்கா. மறுபடியும் எடுத்து ஹீரோயின்ட்டே கொடுத்தா. அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம். அவ எல்லாத்தையும் படிச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை போய் பாக்குறதுக்காண்டி அவங்க கடைக்கு வந்தா. அவர் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஆனா இவ கையில ஒரு பொருள் கொடுக்குறாங்க. என்னன்னு திறந்து பார்த்தா 2 பேரும் ஒரு பையன் பொண்ணு இருக்கிற மாதிரி பொம்மையை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பொம்மை தான். அவர் சொல்றாரு, அவன் வந்து நீ எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான், ஏன்னா நீ அதனால ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு அவனுக்கு தெரியும், அதனால நீ உன் லைஃபை வாழுமா அப்படின்னு சொன்னா இவ ரொம்பவே அழுகுறா. அதுக்கப்புறம் அவனோட நினைவுகளோடய அவ வாழ ஆரம்பிக்கிறதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் எவ்வளவு வியூஸ் போகும்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனா எனக்கு இந்த படம் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணலாம், பட் ஆனா இந்த படத்தோட தாக்கம் வந்து நம்ம விட்டு எப்போ போகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.